Hi hello friends, welcome to Lone Wolf. நேத்திக்கு பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக பார்ட் 2க்கு போயிடலாம். ஓகே, ஸோ 8:13 PM பைலட்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற எக்ஸிட் அலாங் வித் த லேடர் ஓப்பன் ஆன மாதிரி, அலாங் வித் த ஸ்டேர் கேஸ் ஓப்பன் ஆன மாதிரி ஒரு அலாரம் அடிக்குது. இவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக ஏர் ஹோஸ்டஸ் டீனா மெக்லோவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டீனா மெக்லோவ் காக்பிட்லேருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறதுக்குள்ளே பைலட்ஸ் மேனுவலாக பட்டன் அமுத்தி அந்த எக்ஸிட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் டர்புலன்ஸ் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு. சரி, டிபி கூப்பர் இருந்தார், அவங்க எங்கன்னு சொல்லிட்டு இந்த டீனா மெக்லோவ்ன்றவங்க தேடி தேடி பார்க்குறாங்க. டிபி கூப்பர் அங்கே இல்லை. பேராஷூட்ஸோட டான் பீசஸ் கொஞ்சம் கடந்தது. கேஷ் இல்லை. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதுவும் இல்லை. ஸோ டிபி கூப்பர் ஜம்ப் பண்ணிட்டார் ஃப்ளைட்லேருந்துன்ற கன்க்ளூஷனுக்கு இவங்க வந்துடுறாங்க. டீனா மெக்லோவ் இமீடியட்டாக பைலட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அது நிவாடாங்கிற ஒரு சிட்டி மேலே தான் பறந்துட்டுருக்கு ஃப்ளைட். ஸோ நிவாடாவில் ரெனோ அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் இமீடியட்டாக ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுறாங்க பைலட்ஸ். லேண்ட் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் இப்போ உள்ளே வந்து ஃபுல்லாக தே ஆர் கண்டக்டிங் அ சர்ச். ஃப்ளைட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்குள்ளே டிபி கூப்பருடைய டை அலாங் வித் அ கிளிப் இது அவங்களுக்கு கிடைக்கிது. அப்புறம் கொஞ்சம் டான் பீசஸ் ஆஃப் பேராஷூட்ஸ் அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிது. ஏன்னா டிபி கூப்பர் 4 பேராஷூட்ஸ் கேட்டிருந்தார். 2 ஃப்ரண்ட் பேராஷூட்ஸ், 2 பேக் பேராஷூட்ஸ். வேறஸ் அவர் ஒரு ஃப்ரண்ட் ஒரு பேக் பேராஷூட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டான் பீசஸ் ஆஃப் பேராஷூட்ஸ் எதுக்குன்னா, மேபி கேஷ் அதில் போட்டுட்டு அவர் கொஞ்சம் கவர் பண்ணி கேஷை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அந்த டாலர்ஸை எடுத்துகிட்டு போயிருக்கலான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதுக்கப்புறமா ஒரு சிகரெட் பட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காலத்தில் ஃப்ளைட்ஸில் சிகரெட் ஸ்மோக்கிங் வாஸ் அலவுட். ஸோ பர்மிஷன் இருந்துச்சு, ஸ்மோக் பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டில். இதில் முக்கியமாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் 2 விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். நெய்தர் வேர் எனி பேசஞ்சர்ஸ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த ஹைஜாக் நார் வேர் எனி ஆஃப் தெம் இன்ஜூர்ட் ஆர் கில்ட். அவங்கள சூப்பராக இந்த டீனா மெக்லோவ்ங்கிற ஏர் ஹோஸ்டஸ் காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தாங்க. அவங்க டென்ஷன் ஆகலை, பேனிக் ஆகலை. பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் பர்ஃபெக்டாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பேசஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஃப்ளைட்டில். அவ்வளோதான். ஃப்ளைட் ஹைஜாக் ஆச்சு, இதுக்கு நடுவில் எவ்வளோ கன்ஃபியூஷன், நெகோஷியேஷன் இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த டீல், இந்த ஹைஜாக்கர் அதாவது டிபி கூப்பர் அவர் சைட்லேருந்து பேசஞ்சர்ஸை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. நம்பர் 1. நம்பர் 2, டீனா மெக்லோவ் அவங்களும் பேனிக் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருந்து இந்த சிச்சுவேஷனை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஹைஜாக்கை பற்றி அவங்களுடைய பைலட் சொல்கிற விஷயம் என்னென்னா, டீனா மெக்லோவ் தான் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்க காமன் கம்போஸ்டாக இருந்திருக்காங்க, பயப்படல, நல்லா இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்யூச்சரில் கொடுத்த இன்டர்வியூவில் கூட அந்த பைலட் டீனா மெக்லோவை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம டிபி கூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அவருடைய பேர் டிபி கூப்பரே கிடையாது. ஃபஸ்ட் ஹைஜாக் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் ஜேர்னலிஸ்ட், அவருடைய பேர் ஜேம்ஸ் லாங். அவர் அவசரத்தில் டிபி கூப்பர்னு எழுதிட்டார். ஆக்சுவலாக டேன் கூப்பர்னு எழுதியிருக்கணும், டிபி கூப்பர்னு எழுதிட்டார். ஸோ அவர் டிபி கூப்பர்னு எழுதுனதுனால அவர்கிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அவர் அவங்களுடைய சர்க்கிளில் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த மிச்ச மீடியாங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, டிபி கூப்பர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னி வரைக்கும் டிபி கூப்பர்னு தான் அந்த நேம் நம்ம எல்லாருக்கும் தெரியுது. மிஸ்ட்ரி ஆஃப் டிபி கூப்பர்னு தான் நம்ம சொல்கிறோம். whereas the actual name is Dan Cooper. Daredevil thief called DB Cooper. Dan Cooper அப்படிங்கிறது அவருடைய ஒரிஜினல் நேமான்னு கூட நமக்கு தெரியல. பிகாஸ் இப்போ இருக்கிற மாதிரி அந்த டைம் ஒரு டிக்கெட் வாங்குறோன்னா ஃப்ளைட்டில் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய நேமை ப்ரூவ் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் ஐடி ஏதாச்சும் நம்ம காட்டணும், இந்தியாலேயும் சரி ஃபாரின்லேயும் சரி. வேறஸ் அந்த டைமில் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த டைமில் அந்த ரூல்லாம் இல்லை. ஸோ நம்ம என்ன பேர் சொல்கிறோமோ அந்த பேரில் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. டேன் கூப்பருங்கிற பேரில் அவர் டிக்கெட்டை வாங்கிட்டு அவர் கிளம்பியிருப்பார். பிகாஸ் இட் மேக்ஸ் சென்ஸ். ஹைஜாக் பண்ணுறவர் என்ன ஒரிஜினல் நேமை கொடுத்துட்ட ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்க போகிறாரு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த கேஸ். நார்மலாக அவருடைய வெயிட் ப்ளஸ் இந்த பேக் ஆஃப் மணி அவர்கிட்ட இருந்ததில் பேராஷூட்டில் அதை பண்டில் பண்ணிவிட்டு குதிச்சிருக்காரு. அந்த டாலர்ஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோஸ்.
ஸோ ஒரு மனுஷனுடைய நார்மல் வெயிட் அலாங் வித் தட் 10 kilos ஆஃப் வெயிட் அதையும் அவர் கையில் தூக்கிட்டு ஃப்ளைட்டில் குதிச்சிருக்காரு. சரி, இப்போது பைலட் கிட்ட அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க போலீஸ். அந்த டைம் 8:13க்கு அவங்க எங்கே பறந்துட்டு இருந்தாங்க, என்ன பாசிபிலிட்டி, அவங்க கொடுக்குற லொக்கேஷனை வச்சு அவங்க ஒரு ஏரியாவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரியா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ஏரியா ஆஃப் வாஷிங்டன். இதை தான் அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. பாசிபிலிட்டி இதுதான், இங்கே தான் அவங்க குதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே தேட ஆரம்பிக்கலான்ற ஒரு கன்க்ளூஷனுக்கும் வராங்க. பட் அந்த ஏரியாவில் அவர் குதிச்சார்ல, அந்த வாஷிங்டன், அதோடைய பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த டைம் அவர் மேலேருந்து கீழே குதிக்கும் போது அந்த ஏரியா வாஸ் ஃபுல் ஆஃப் பைன் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறமா கேனியன்ஸ், அதுக்கப்புறமா லேக்ஸ். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால there were a lot of bears living there. So the police are narrowing down the investigation to 3 different possibilities. என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அவர் 10,000 feet ஹைட்லேருந்து பிட்ச் டார்க்னஸில் குதிச்சிருக்காரு. அதாவது கும் இருட்டில் குதிச்சிருக்காரு 10,000 feet ஹைட்லேருந்து. அதுவே இம்பாசிபிள் சர்வைவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த டைமில் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த இருட்டில் 10,000 feetல அவர் எப்படி குதிச்சாருன்னு தெரியல. ப்ளஸ் அந்த மழை அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, கண்டிப்பாக போய் ஏடாகுடமாக எங்கேயாச்சும் விழுந்திருக்கலாம் அப்படின்னு முதல் பாசிபிலிட்டிக்கு நேரோ டவுன் பண்ணுறாங்க. செகண்ட் பாசிபிலிட்டி நான் சொன்ன மாதிரி அது அவருடைய அட்டையர். அவர் ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தார், கோட் சூட் போட்டிருந்தார். ஸோ அது ஸ்கை டைவிங்க்கு ஏற்ற அட்டையர் கிடையாது. அவர் மேலே 10,000 feet ஹைட்லேருந்து குதிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. பட் அவர் குதிக்கும் போது அந்த ஸ்பீட், விண்டோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 320 km/h. அந்த ஸ்பீடில் ஒருத்தர் குதிச்சிருக்காங்க. ஈவன் தோ அவங்கக்கிட்ட பேராஷூட் இருந்தாலும் சர்வைவ் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படிங்கிற ரெண்டாவது கன்க்ளூஷனுக்கு வராங்க. அண்ட் இப்போது நம்பர் 3, நான் சொன்ன மாதிரி நவம்பர் மந்த் அவர் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டாலும் நம்பர் 3 அவர் கரெக்டாக கீழே எப்படியோ பேராஷூட்லேருந்து சர்வைவ் பண்ணி ஜம்ப் அடிச்சிடுறாரு, கீழே வந்து லேக்கில் குதிச்சிடுறாருன்னே வச்சுக்கலாம். நவம்பர் மந்த் யூஎஸில் அது ஒரு கோல்ட் வெதர், தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பயங்கரமாக. அவர் அந்த லேக்கில் குதிச்சிருந்தாலும் தண்ணி ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அவரால் ஸ்விம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஹைப்பர் தெர்மியா அப்படிங்கிற பிரச்சனை அவருக்கு வந்திருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் அவர் அந்த 10 kgs ஆஃப் 10 kilos வெயிட் டாலர்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த வெயிட்டும் அவரை ஸ்விம் பண்ண விட்டுருக்காது, அந்த லோடும் அவரை தண்ணியில் இழுத்துட்டு கீழே தான் போயிருக்கும். அவர் ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. தேர்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் ஒரு பக்கம் அவர் சர்வே பண்ணியிருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. வேறஸ் இதுக்கப்புறமா நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை அவர் சர்வைவ் பண்ணியிருக்கலாம், அதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னும் போலீஸ் யோசிக்கிறாங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். கூப்பருடைய இந்த ஹைஜாக் டெக்னிக் அமெரிக்கா ஃபுல்லாக இட் வாஸ் ஸ்ப்ரெடிங் லைக் அ வைல்ட் ஃபயர். நிறைய பேர் அவருக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி இந்த மணி ஹீஸ்ட் வந்தப்போ எல்லோரும் அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆகிட்டோம்ல, அவங்களுடைய மாஸ்க் டிஷர்ட்லாம் மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கூப்பருடைய இந்த ஹைஜாக், அவருடைய அந்த சர்வைவல், அவர் கவர்மெண்ட் கிட்ட வச்ச டிமாண்ட், வித் த கேஷ் அவர் ஜம்ப் அடித்தது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அவருக்கு கிடச்சிட்டாங்க. எல்லாமே பயங்கர ஃபேன் ஆகிட்டாங்க. இந்த ஹைஜாக்கை அப்படியே காப்பி அடித்து இந்த கம்மிங் இயர்ஸ் 1972ல் ஒரு 5 ஹைஜாக்கர்ஸ் இதே மாடஸ் ஆப்பரண்டி யூஸ் பண்ணி ஹைஜாக்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அண்ட் இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈவன் தே வேர் சக்ஸஸ்ஃபுல் இன் த ஹைஜாக். சரி, இதில் ஒரு 2 பேரை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஒருத்தருடைய பேர் மார்டின் மெக்னலி. இவர் 24 ஜூன் 1972 அந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கூப்பர் யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிவிட்டு $5 lakh ஒரே ஒரு ரிசர்வ்டு பேராஷூட்லேருந்து வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு ஃப்ளைட்லேருந்து இன்ஃபேக்ட்
கூப்பர் ஜம்ப் பண்ணப்போ 320 km/h தான் இருந்துச்சு விண்ட். வேறஸ் இவர் ஜம்ப் பண்ணும்போது 400 to 500 km ஸ்பீடில் இருந்தது விண்ட். he was able to jump and he survived. இதே மாதிரி இன்னொரு பர்சனும் இருக்கார். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் லா பாயிண்ட். சேம் இயர் 1972 ஜனவரி மந்தில் இதே மாதிரி ஒரு ஹைஜாக் பண்ணிவிட்டு அலாங் வித் த கேஷ் ஃப்ளைட்டில் வித் த பேராஷூட் ஜம்ப் அடிச்சிருக்காரு. கீழே ஒரு ஸ்னோ ஏரியாவில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக he was able to land. பட் ஒரு விஷயத்தில் மட்டும் தேவர் அன்லக்கி. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஹைஜாக் பண்ண 5 பேரையுமே போலீஸ் 5 பேர் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி. ஸோ ஆல் 5 of them were arrested by the police. தோ இந்த ஃப்ளைட்லேருந்து அவங்க தேவர் சக்ஸஸ்ஃபுல் இன் கெட்டிங் த கேஷ் அண்ட் டைவிங் ஃப்ரம் த ஃப்ளைட். அதில் அவங்க தப்பிச்சாலும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போது போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் இந்த ஏரியாவில் தான் வருது. இந்த 5 பேரும் சர்வைவ் பண்ண முடிஞ்சு. இன்ஃபேக்ட் நம்ம கூப்பரை விட கூப்பர் 2 பேராஷூட் வச்சுருந்தாரு, இவங்க ஒரு பேராஷூட்டில் இருந்து தான் ஜம்ப் பண்ணியிருக்காங்க, மாட்டிட்டு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 2 கூப்பர் 320 km/h தான் ஜம்ப் பண்ணியிருக்காரு. வேறஸ் இந்த பர்சன் 400 to 500 km/h விண்ட் ஸ்பீடில் ஜம்ப் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் he was able to survive. அண்ட் மிச்சர் 3 பேரும் சர்வைவ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 பேர் சர்வைவ் பண்ணியிருக்காங்க. இவங்களால் சர்வைவ் பண்ண முடியுதுன்னா ஏன் கூப்பரால் சர்வைவ் பண்ண முடிஞ்சிருக்காது? வாட் இஃப் he also succeeded? வாட் இஃப் he had survived அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு இந்த இடத்துல வருது. சரி, இப்போது நம்ம ஸ்டோரிக்கு வா. கூப்பர் என்ன தான் ஆனார் அப்படின்னு கேட்குறீங்களா? 2016 இயரில் தான் இந்த டிபி கூப்பர் கேஸை போலீஸ் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன தான் ஆச்சு? கூப்பர் மாட்டினாரா இல்லையா? பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? அது பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி நம்மளுடைய அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். பிகாஸ் இது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். எங்கேயுமே நான் கட் பண்ணி சுருக்கி சின்னதாக சொல்ல முடியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் we will conclude. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again shortly with the final part. Until then, bye. Take care.